ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய். அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களே, சுவாமிநாத சாஜி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே ஆடி மாசம் விசேஷமான 3வது வாரமான வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னா 2/8/2024 3வது வார வெள்ளிக்கிழமை. என்ன இந்த வெள்ளிக்கிழமையுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த வாரத்துல இந்த மகா சிவராத்திரி ஒன்று நடக்கும். இந்த மகா சிவராத்திரியில எல்லா காலமும் விசேஷம், 4 காலமும். ஆனால் அந்த 3ஆம் காலம் வெகு விமர்சையா நடக்கும். அதே போல இந்த ஜாமங்கள்ல பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த வெடிகாத்தல், அதான் 3ஆம் காலம் பேர். அந்த காலத்துல பார்த்தேன்னா எல்லாமே ரொம்ப விசேஷம். என்ன சார் இந்த 3க்கு அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, முக்கண் உடையோன் ரொம்ப விசேஷமானவர். கண்ணபிரான் அதுக்கு ஒரு விசேஷம். இங்க அம்பாள் பார்த்தேன்னா திருநேத்திரிகாரி, சூலாதாரி, 3 சூலத்தோட நிற்கக்கூடியவர். இந்த 3க்கு ரொம்ப விசேஷங்கள் உண்டு. அப்படிப்பட்ட விசேஷமான இந்த 3வது வாரத்துல அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வாயம்மா, கல்யாணிய கற்பகமே காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வாயம்மா. 3வது வாரம் அம்பாள் எப்படி வரா தெரியுமா? ஒரு 40 வயசு மாமி மாதிரி வந்துடுறா, மடிசாலை கட்டிண்டு. என்ன 40 வயசுல தம்பதிகளா இருக்குவா, இல்ல என்ன பண்ணுவா, அடுத்தது பொண்ணுக்கு கல்யாணம் தேடுவா. பொண்ணு பையனுக்கு அவளுக்கு 40 வயசு வந்தா என்ன ஆகுது, குழந்தை பருவமடைந்து கல்யாண பாக்கியத்துக்கு வந்துட்டா. அப்ப யார பிடிக்கணும்? அம்பாள் வரா. எப்படி வரா? அவ்வளவு அழகா நடந்து வராலாம். எப்படி நம்மாத்துக்குள்ள வரா? மடிசாலை கட்டிண்டு அப்படி ஒரு சூலாதாரணியாக அம்பாள் ஒரு அழகு சொரூபமாக அப்படி வந்து நிக்கிறா அம்பாள் நம்மள்கிட்ட. அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமாம், ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஆனந்த ரூபிணி பாலயமாம். அம்பாள் அப்படி ஒரு ஆனந்த ரூபிணியாக அவ்வளோ ஒரு கோலாகலத்துடன் அம்பாள் மாத்துக்குள்ள அப்படி ஒரு அழகா நடந்து வரலாம். கிங்கினி கலகலக்க கால் சலங்கை குலு குலுக்க, அவன் நடந்து வர்றதுன்னு மாத்திரம் அவளுடைய கால் சலங்கை சத்தமானது அப்படி ஒரு சத்தத்துடன் கேட்கிறது. கையில இருக்க வலையெல்லாம் அப்படி ஒரு சத்தம் கேட்கிறதா. எப்ப? 3வது வாரம். நீங்க ஆடி மாசத்துல இருந்து பூஜை பண்ணின வரையில் பார்த்தீங்களா? 3வது வாரம் பிரத்யக்ஷ தரிசன காலம். அம்பாள் தரிசனம் கொடுப்பா. சிவபெருமான் எப்படி 3ஆம் காலத்திலே சிவராத்திரியில எப்படி தரிசனம் கொடுத்தாரோ, அம்பாள் 3வது வாரமாக இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான வாரம். இந்த வருஷம் பார்த்தீங்களா என்னென்ன கலந்துருக்குன்னு, திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு காலையில் திருவாதிரை நட்சத்திரம், சாயங்காலம் புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் 2ம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது. திருவாதிரை பரமேஸ்வருடைய நட்சத்திரம், புனர்பூசம் எம்பெருமான் மகாவிஷ்ணு ராமாவதாரத்திலே எம்பெருமான் ராமனுடைய நட்சத்திரம். அன்னைக்கு என்ன தெரியுமா? விசேஷமான மாச சிவராத்திரி. மாத சிவராத்திரி சேர்ந்திருக்கு, ரொம்ப விசேஷம். பாருங்க, இந்த 3ஆம் காலம் 3வது வாரம் எல்லாம் அந்த சிவனோடு ஒப்பிட்டு பொழுதும் அம்பாள் அங்கே அவதார சுரூபமாக இருக்காள். சரி, இந்த 3வது வாரம் நம்பாத்துல எப்படி பூஜை பண்றது அப்படின்னா, நம்பாத்துல பொண்ணு கல்யாணம், பையன் கல்யாணம், இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 கல்யாணம் இருக்கு நம்பாத்துல. என்னம்மா என் காலத்துல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம்னா, அதுக்கப்புறம் என் காலத்துல பசங்களே கிடையாது, என்ன 3 கல்யாணம் கேட்கிறீங்களா? நம்ம 60ஆம் கல்யாணம் இருக்கு, நம்ம 60ஆம் கல்யாணம் பார்க்க வேண்டாமா? பொண்ணு குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பேரம்பேத்தி பார்த்தாச்சு. அடுத்த ஆசை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, பூலோகத்துல யாதிட்ட போய் பயப்படாதீங்க. நல்ல ஆகாரமா சத்தா இருந்து சுவாமி பூஜை பண்ணுங்க. 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும். பொம்முநாட்டியோட ஆசை என்ன தெரியுமோ? பெரிய ஆசை பொம்முநாட்டிகளுக்குலாம். நீங்க எந்த பொம்முநாட்டி வேணாலும் எடுத்துக்கும், கல்யாணம் ஆனவாள்ல நீங்க என்னதான் நகை நட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அந்த திருமங்கல்யம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த 2வது திருமங்கல்ய தாரணம், முதல்ல கல்யாணத்துக்கு போது திருமங்கல்ய தாரணம், அந்த கல்யாணம் ஒரு பெரிய விசேஷம். இந்த 60ஆம் கல்யாணம் மண்ணு வரும்போது மனப்பக்குவம் ஆயிடும்.
அந்த 2வது திருமங்கல்ய தாரணம். மாமா 3வது திருமங்கல்ய தாரணம் 80வது வயசு பண்ணியே ஆகணும். எல்லாருக்கும் அந்த ஆசையை வளர்த்துக்குங்க. பொம்நாட்டிகளா எதுக்கு இந்த பூஜை பண்ண சொல்றேன்னு தெரியுமா? இந்த பூலோகத்துல நம்மளாம் கல்யாணம் பண்ணிட்டா 3வது கல்யாணம் பண்ணிக்கணும் சார். 3 கல்யாணங்கள் திருமங்கல்ய தாரணம் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா 60 80 எல்லாம் பார்க்கணும். நம்ம குடும்பத்துல நம்ம ஆத்துக்காரர் எப்படி இருக்கணும்? பீமன் மாதிரி திடகாத்திரமா இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? அம்பாள்கிட்ட கேளுங்க சார் வரத்த. வேற யார்ட்டையும் போய் கேட்காதீங்க. அம்பாள் கொடுப்பா. காட்சி தந்து எம்மை ஆட்சி செய்வாயம்மா. என்ன பாடினார் அவர்? எனக்கு நீ தரிசனம் கொடுத்துட்டு எங்க ஆத்துல என்னோட உட்காந்து ஆட்சி பண்ணணுங்கிற. அம்பாள் அவ்வளவு அதிகாரமா கூப்பிடணும். அபிராமட்ட எப்படி கூப்பிட்டார்? வாடின்னு தான் கூப்பிட்டார். அட்டை மாதிரி கூப்பிடணும் அம்பாள. வா எங்காத்துக்கு வா, வந்து உட்காந்துக்கோ. எங்காத்துல பூஜையை நான் பூஜை பண்றேன், எங்காத்துல தான் உட்காந்துக்கணும். அப்படி பக்தியா கூப்பிடுங்க. நம்ம ஆத்துக்காருக்கு 100 வயசு, மனோ திடகாத்திரமா இருப்பார். எங்க ஆத்துக்காருக்கு உடம்பு சரியில்லை, முட்டி வலிக்குது, கால் வலி, இதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. நீங்க பூஜை பண்ண கையோட அவரை நீங்க அப்படி கையை பிடிச்சி அடிச்சோம்னா அவருக்கு ஒரு தெம்பு வரும். உங்கள்கிட்டேர்ந்த ஒரு சக்தி போகும் அவளுக்கு. அப்படி ஒரு பராக்கிரமான பூஜை இந்த வெள்ளிக்கிழமை பூஜை. நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க. பொம்மை நாட்டு ஆத்துல வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணான்னா அந்த பூஜை ஸ்தானத்துல அதுக்கு ஆகர்ஷண சக்தியே ஜாஸ்தி. ஏன்னா அம்பாள் அவ்வளவு சந்தோஷப்படுவாளாம். சுவாமி நான் எங்க ஆத்துல மாமா பூஜை பண்ற, நாங்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பூஜை பண்ணணும், மாமா வழி விடணும். மாமா சிவ பூஜை பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் பூஜை பண்ணப்படான்னு சொல்லக்கூடாது. அம்பாள் பூஜை பண்ணணும். மாமி விளக்கு வச்சு தீப பூஜை பண்ணணும். பண்ண பண்ண பிரகாசம். யாருக்கு உடம்புல சக்தி 3வது வாரம் வரும், நம்ம ஆத்துல கல்யாண பாக்கியம் வரும். நம்ம ஆத்துக்காருக்கு அரோத திடகாத்திரத்தை கொடுப்பார். பீமனுடைய பலம் வரும். ஜாய் பீல பலபீமாங்கிற மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி நிற்பார் மாமா. தும்முன்னு அவ்வளோ ஒரு சக்தி கிடைக்கும். என்னென்ன கிடைக்கும்னா பக்தி மார்க்கம் வரும். முதல்ல அம்பாள் பக்தியை கொடுப்பா. சாந்தமானவள் அம்பாள். மாமி கேட்க கேட்க மாமாட்ட போகும் டெபாசிட். மாமா எப்படி ஒரு காலத்துல சம்பாதிச்சு மாமிகிட்ட கொடுத்து மாமி டெபாசிட் பண்ணாலோ, மாமியோட பூஜையோடைய டெபாசிட் எல்லாம் அங்க போகுது, மாமாட்ட போகும். மாமா அப்படி இருப்பார், அரோக திரகாத்திரமா இருப்பார். அப்ப குழந்தைகளுக்கு என்ன கிடைக்கும்? மங்களஸ்தானமா இருக்கக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆத்துக்கு வர மாட்டு பொண்ணு எப்படி இருப்பா? மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நம்ம பார்த்து குழந்தை அத்தவாளுக்கு போகும்போது எப்படி போவா? தனதானியத்தோட போறா, அவ்வளவு ஐஸ்வர்யத்தோட போறா. பொம்பளை பொண்ணு தான் சார் பிறக்கணும் இனிமே. ஒரு காலத்துல எல்லாரும் ஆம்பளை பிறக்கணும்னு சொல்லி ஆம்பளை பசங்களே பிறந்து வந்தா. இனிமே அம்பாளை பிரார்த்தனை பண்ணிங்க எல்லாரும். பொம்மநாட்டி குழந்தை நிறைய பிறக்கணும். அப்படி பிறந்தாதான் நம்ம பாத்துல ஐஸ்வர்யம் நிலைச்சு நிற்கும். அப்படி ஒரு விசேஷமான ஒரு பாக்கியம். ஏன்னா நமக்கு எல்லாமே அம்பாள். முதல்ல பொம்மநாட்டி குழந்தை பிறக்கணும், அப்புறம் பையன் பிறக்கணும். 2 பிறக்கணும் சார். 2 தோளுக்கு 2 வேணும். காலத்துல எல்லாரும் 1 போதுன்னு சொல்றா. அந்த 1 பிறக்கிறதுக்கு 8 வருஷம் பட்ஜெட் போடுறா. வீடு கட்டணம் அடைக்கணும். இந்த குழந்தைகளா நான் பார்த்தேன் கல்யாணத்துல. மாமா குழந்தை பிறக்கல, 1 வருஷம் கழிச்சு எல்லாம் சீமந்தம் பார்த்தா 3-4 வருஷம் கழிச்சு பேசுவாங்கள்ட்ட. என்ன ஆகலன்னு கேட்டா இவ எக்ஷன் பண்ணிட்டே போறா. அதே மாதிரிலாம் இனிமே குழந்தைகள்லாம் அப்படி எக்ஷன் பண்ணாதீங்க. அம்பாளுடைய அனுகிரகத்துல நமக்கு கர்ப்பஸ்தானம் ரொம்பணும். எப்படி நம்ம கல்யாணம் ஆகி சந்தோஷமா அப்படி இருக்கமோ அதே மாதிரி நம்ம மகாலட்சுமி நமக்கு வேணும். மகாலட்சுமியில என்ன லட்சுமி? சந்தான லட்சுமி. குழந்தைன்னே சொல்லக்கூடாது. குழந்தை சந்தான லட்சுமி. நமக்கு வாத்தியார்ல என்ன ஆசீர்வாதம் பண்றா? சந்தான பாக்கியம் பெறணும்னு ஆசைப்படுறா. சந்தானம்னா என்ன? குழந்தை. குழந்தை என்ன ரூபம்? மகாலட்சுமி ரூபம். சந்தான லட்சுமி நம்ம வயிற்றுல இருக்கணும். அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம். அதே போல இந்த 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு விசேஷமான கேசரி நைவேத்தியம் பண்ணுங்க. கேசரி நைவேத்தியம் பண்ணி வடை கண்டிப்பா உண்டு. இது நைவேத்தியம் எப்படின்னா கொஞ்சமா நைவேத்தியத்துக்கு தான். அதே போல உங்க ஆத்துல ஒரு சம்பிரதாயம் இருக்கும். மாமா எங்க ஆத்துல இதுதான் பண்ணுவோம் 3வது வாரம், நீங்க சொன்னதை பண்ண மாட்டோம் அப்படின்னா நீங்க அதையும் பண்ணிக்கிங்க. உங்க ஆத்துக்கு என்ன பழக்கம் உண்டோ அதையும் நீங்க பண்ணிக்கலாம். இதுதான் கிடையாது. ஆனால் இந்த 3வது வாரம் கல்யாண கோலம் கேசரி எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நம்ம ஆத்துல பொண்ணு பார்க்க வர்றா மாப்பிள்ளை ஆத்துல, அந்த காலத்துல இருந்தே ராஜா காலத்துல இருந்தே இருக்க. என்ன கொடுப்பா தானே? சொஜ்ஜி பஜ்ஜின்னு தான் சொல்லுவா. கேசரி இல்லாம மாப்பிள்ளையே பார்க்க மாட்டான், யாரும் பொண்ணை பார்க்க மாட்டான். அந்த காலத்திலேயே கேசரி இல்லாம கிடையாது. அதனால 3வது வாரம் அம்பாள் நம்ம ஆத்துல கல்யாண கோலம், கல்யாணம் பண்ணி கொடுக்க வரா, கல்யாண பாக்கியத்தை கொடுக்க வரா. நம்ம ஆத்துல 100 வயசு நம்ம குழந்தைகள்லாம் கல்யாணம் ஆகி நம்ம ஆத்துக்காராமுடையாளுக்கு 60, 70, 80 அப்படின்னு நம்ம ஆத்துல ஒரே மேல சத்தம் தான்.
அப்படி ஒரு மேல சத்தம், ஆனந்தமானந்தம் ஆனந்தமே மனகிட்டு அப்படின்னு ஆனந்தமான ஒரு கல்யாண கோலம் நடந்து கொண்டே இருப்பதற்கு 3வது வாரத்திலே அம்பாளுக்கு கேசரி. நம்ம அதுல அடுத்த பாருங்க, நீங்க வேணா இந்த ஆடி மாசம் இந்த பூஜை எல்லாம் பண்ணி பாருங்களேன். யார் யார் குழந்தை கல்யாணம் ஆகலையோ கண்டிப்பா கல்யாண பாக்கியம் வந்துடும். அம்பாளை பிரத்யட்சமா பிரார்த்தனை பண்ணீங்க, நீங்க எல்லா கவலையும் விட்டுருங்கோ தயவு செய்து. நீங்க எல்லாம் இந்த ஜோசியிட்ட போனோமாமா, இந்த ஜோசியிட்ட எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்தா இந்த 10 ஜோசியிட்ட கேட்டுட்டு 11வது எல்லாரும் இந்த 10 ஜோசியிட்ட கேட்டு கடைசியில் ஜோசியிட்ட போய் நாங்க இவர் அவர் சொன்னார் அவர் இவர் சொன்னான்னு தயவு செய்து ஜோசியம் வந்து ஒரு கலை. ஒவ்வொருத்தர் மனசுல சுவாமி என்ன துதிக்குதோ அதை சொல்றா, அதை இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப சொல்றவாளுக்கு அந்த பக்தி மார்க்கம் போயிடும். அதனால உங்க மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுங்க. எதுக்காக இங்க சொல்ல வர அப்படின்னா, ஜாதகம் நாங்களும் ஜோசியம் பார்க்கிறவாள் மனுஷா, தெய்வம் கிடையாது. அவளுக்கு கண்ணுல என்ன உதித்துதோ அதை சுவாமி அவளுக்கு என்ன அனுகிரகம் கொடுத்திருக்காரோ அந்த ஜோசிய கலையில இருந்து அவ சொல்லுவா, அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு மேல ஒரு ஒண்ணு உண்டு, எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை ஜோசியக்காரா. இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல பகவானுடைய சங்கல்பம் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிடுவான். அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கார் பாருங்க, தான் யாருக்கு அப்படின்னா, இதுல ஒரே ஒரு உதாரணம். ராவனுடைய பையன் இந்திரஜித் வந்து மேகநாதன் எவ்வளவோ என்னென்னமோ பண்ண ராமர்கிட்ட. ஆனா ராமர்கிட்ட பெரிய ஒரு மரியாதை வாங்கிட்டவன் அவன் தான். இது எதுக்காக நான் இங்க வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, இந்திரஜித் கேட்டதே சாகா வரமா இருக்கக்கூடிய தபஸ பண்ணணும்னா. ஆனால் அந்த இடத்திலே இது கலியுகம், தர்மம். பகவான் சொன்னார், பூலோகத்துல எப்படி வேணா வாழ்ந்துக்குங்கோ, ஆனா கடைசியிலே என்கிட்ட வந்துடணும், நான் எப்ப கூப்பிடணும் உள்ள வந்துடணும். அதுக்கு யார் ஏஜென்ட் அப்படின்னா நம்பாதுதான், தர்மராஜா தான். அவர் முதல்ல ஒரு ஓலையை அனுப்பிச்சிருவார், அப்பயே தெரிஞ்சு போயிடும் ஓ ஹிண்ட் வந்துட்டுன்னு. அதுக்கு அப்புறம் தான் அவர் வருவார். அப்ப இந்திரஜித்துக்கு வந்து சொல்றாராம் அவரே, நீ என்கிட்ட வந்துடணும். ஆனால் அவன் அப்புறம் கலியுகத்துல வர்றான். எதுக்காக இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, என்னதான் நம்ம இந்த கலியுகத்துல எவ்வளவுதான் நம்ம சொகுசா வாழ்ந்தாலும் கடைசியிலே நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய அனுகிரகம் வேணும். இந்த இடத்துல இந்திரஜித்துக்கு ராமருடைய அனுகிரகம் கிடைச்சது. ராமன் ஒரு நாள் போர் பண்ணவே இல்லை, இந்திரஜித்துக்கு மரியாதை பண்ணார். ஏன்? மாவீரன், மகா தபஸ்வி. அதுல அப்பா கோபமா இருப்பார், எதுக்கத்தாலும் வெள்ளம் விடுவார். ஆனா அப்பாவுடைய மனசு எப்படி இருக்குன்னு தெரியுமா? பூ போனது. நீ உன்னை திட்டிட்டு பின்னாடி சொல்லிட்டு இருப்பார், நீ அந்த குழந்தை ஒன்றும் 10 நிமிஷம் வாங்காம போதே என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓம் பின்னாடியே வந்து ஒரு 10 ரூபா பணம் கொடுத்துட்டு போவார். கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும். அதே போல இந்த இடத்துல அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, 3வது வாரம் நம்ம ஆத்துல கேசரி பஜ்ஜியோட உட்கார்ந்துட்டு கல்யாண கோலம் நடக்க போகுது. அதனால எல்லாரும் அம்பாளுக்கு 3வது வாரம் அதே லலிதா சகஸ்ரநாம வாய்ச்சு எல்லாம் பண்ணி அந்த வாரத்துல அம்பாளுக்கு நீங்க 3 சகஸ்ரநாமம் வாசிக்கலாம். துர்கா லட்சுமி சரஸ்வதி அஷ்டோத்திரம் வாசிக்கலாம், என்ன பாராயணம் வேணாலும் பண்ணலாம். அம்பால எவ்வளோ கொள்ள நீங்க கூப்பிடுறீங்களோ சாநித்தியம் அதிகம். அந்த 3வது வாரத்துல திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அன்னைக்கு மாத சிவராத்திரி, இப்படி ஒரு விசேஷமான நாள்ல அம்பாள் அப்படியே மகாவிஷ்ணு சுரூபத்துல அவ்வளோ ஒரு அனுகிரக சக்தியா அந்த 3வது வாரம் இருக்கா. அதனால கண்டிப்பா நம்ம பாத்துல கெட்டி மேல சத்தம் உண்டு. எல்லாருக்கும் 100 வயசு வரைக்கும் கனகாபிஷேகம் உண்டு. எல்லா பாக்கியத்தையும் அம்பாள் எப்படி வந்து கொடுக்க போறான்னு சொன்ன, காட்சி தந்து அருள் புரிய போறான் நம்ம ஆத்துல. அதனால இந்த 3வது வாரத்தை எல்லாரும் நல்லபடியா ஆத்துல அம்பாளுக்கு வழிபட்டு விசேஷமாக அன்னைக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்ப நீர்மேர் கொடுத்தோம், பானகம் கொடுத்தோம். 3வது வாரமாக அம்பாளுக்கு விசேஷமான பால் 3வது வாரம். ஏன் பால் கொடுக்கணும்? வெறும் பால் கொடுக்க கூடாது. நல்ல முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு கலந்து வரவாளுக்கு பால் கொடுங்கோ. நல்ல விசேஷமா கலந்து. என்ன அப்படின்னா, நம்ம பாத்துல மாப்பிள்ளை வரணும் இல்லையா, மாப்பிள்ளை வந்தா என்ன கொடுப்போம்? பால் கொடுக்கணும். பால் ரொம்ப விசேஷம், மகாலட்சுமி, ஐஸ்வர்யம். அதனால அந்த 3வது அம்பாளுக்கு பால் நைவேத்தியம் பண்ணி வர பொம்நாட்டிகளுக்கு வெத்தலை பாக்கு குங்குமம் எல்லாம் கொடுத்து, மஞ்சக்கிழங்கு மஞ்ச சரடு உங்க வசதிக்கு தகுந்தாப்புல எல்லாம் கொடுத்து, யார் யாருக்கு சாப்பாடு போடணுமோ சாப்பாடு போட்டு, அதுல என்ன அப்படின்னா அந்த 3வது வாரம் தம்பதிகளுக்கு சாப்பாடு போடுங்க. வயசான தம்பதிகள் யாரா இருந்தாலும் சரி, எந்த தம்பதிகளா இருந்தாலும் கல்யாண தம்பதிகளுக்கெல்லாம் ஆத்துல சாப்பாடு போட்டேன்னா நம்ம ஆத்துல கல்யாண கோலம் கண்டிப்பா உண்டு. ரொம்ப விசேஷமான மங்கல்ய தாரணம் நடக்கும்.
எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி 3வது வாரத்துல அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கத்திற்கு பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய்.